அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் எவ்வளோ நன்மைகள் உண்டு, என்னெல்லாம் கிரகங்களால் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, இதிலிருந்து நம்ம மீள்வதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா, இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய ராசியில் இந்த மாதம் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இது ஆடி மாதம். குறிப்பாக அவரோட புதனும் இருக்காங்க. இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஒரு மனோபலம் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே சூரியன் ஆத்மகாரகன், மனோபலம் இருக்குது. ஆக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் இறங்கணுன்னா துணிஞ்சு செயல்படுவதற்கான தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் இருக்கிற இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் அவர் வக்ரகதியில் வேற இருக்கார். அவர் உங்களுடைய யாருன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி. இந்த புதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உள்ள ஸ்தானம். லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும், உங்களுக்கு எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ண நினைப்பீங்க, இல்லை லைஃப்பில் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதையெல்லாம் பிளான் பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறது. சிந்தித்து செயல்படுங்க, அவ்வளோதான் விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதம் இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், யாரை நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் நம்ம யாரையாவது நம்பி தான் வரணும். அதனால் நீங்கள் நம்புகிறவங்கள நம்புங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க, ஒபே பண்ணுங்கள். இதுவே இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ லைஃப்பில் நம்ம என்னவாக வரணும்னு ஆசைப்பட்டோமோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது. என்னென்னா இந்த மாதம் அவர் வக்ரகதியில் இருக்கிறனால சும்மா தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள். நன்மை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பெருசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ அல்லது ஜூம்லேயோ நிறையா படிக்கிறதுக்கு, நிறைய சர்ச் பண்ணுறதுக்கு, தேடுவதற்கு இதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அத்தனை விதமான கம்யூனிகேஷனையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான அல்லது யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் சாரத்தில் வருமானம் இருக்கான்னா நிறைய வருமானம், அதற்கு மேலே செலவினங்கள். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு, அதுக்கப்புறம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒன்றும் முதலீடு, அப்படி இல்லைன்னா விரயம். ஆக அங்கே குரு வேறு அங்கே இருக்கிறார். தேவையற்ற செலவினங்கள், குறிப்பாக இந்த மாதம் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம், சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதுலையாவது வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு சில தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இது இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எகன் ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரே அட்டம்ப்டில் ஜெயித்தோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 4ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ உங்களுடைய எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் யாரெல்லாம் விவசாயத்தில் நீங்கள் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது. பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. லாபம் உங்களுக்கு இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. இந்த மாதம் ஒரு பக்கம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. ஏன்னா சனி பகவானும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறார். 2 பேரும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம், உடல் உழைப்பு சார்ந்த வேலை இது அத்தனை இருக்குது.
குறிப்பாக நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, கவர்மெண்ட்டில் வேலை பாருங்கள், அல்லது எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருங்க. பட் ஜாப் இருக்கான்னா இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது. வேலையை விட்டுட்டு வெளியே வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான வாய்ப்பு. சனி தொடர்பு கொண்டாலே ஏஜ் ஆனவங்க, வயசானவங்க, நான் மறுபடியும் வேலைக்கு போகணும், ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமாங்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் தந்த வேலை, சம்பளம், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இது சனி பகவானார். அடுத்து குருவும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் குருவும் வேலையை கொடுப்பார். ஆனால் அவர் வாங்கின சாரம் ராகு 8ல் இருக்கிறதுனால அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், இது அத்தனையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்குது. ஆக வேலை இருந்தாலும் நிம்மதியாக பார்த்தா சந்தோஷமாக வேலைக்கு போனால் அவன் சம்பாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இல்லை. அதில் நிறைய போராட்டங்கள், குறிப்பாக சுப்பீரியர்கள் போராட்டம், கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள பிரச்சனைகள், எப்பயுமே வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ரொம்ப அவசரம் இருந்தாலுடைய லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அதுலேயும் உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறது நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. சனி பார்த்தால் தீர்க்க முடியாத அல்லது நீண்ட கால நோய், குருவுடைய பார்வை, தேவையற்ற உடல் ஆரோக்கிய குறைவு, இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. உடலில் இனம் காண முடியாத வியாதி, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத சூழ்நிலைகள். அதுலேயும் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, தைராய்டு, ஒபிசிட்டி இருக்கிறவங்க, சளி தொல்லைகள் இருக்கிறவங்க, பாதங்களில் பிரச்சனை, முழங்காலுக்கு உள்ள பாகங்கள் எல்லாம் வலி இருக்கிறவங்க ரொம்ப கவனம். ஏன்னா உடம்புல ஏதாவது ஒரு வலி, வேதனை என்பது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஆக ஒரு கிரகம் ஒரு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு பிரச்சனையை செய்யும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதத்தில் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதம் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் ரிசல்ட் வரலைன்னா பரவாயில்ல. இந்த மாதத்தில் முதல்லே சொன்ன மாதிரி அத்தனை விஷயங்கள்லேயும் கவனம். இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவு. ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக லாபம் இருக்கான்னா சுமார். இந்த மாதம் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க, அது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம். இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணும், அங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வெளிநாட்டில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது லோக்கலில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாம் உங்களுடைய ரிசர்ச்சில் இருக்குது. நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வருமானு தெரில, கிடைக்குமான்னு தெரில, எப்போ வருங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. பெருசாக யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்காதீங்க. இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப அடக்கி வாசிங்க. இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ பரவாயில்ல, கலைத்துறையில் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் எவ்வளோ சம்பாதிச்சா அதில் செலவு பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் அதை திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா விஷயமும் பரவாயில்லை. ஆனாலும் நீங்கள் அந்த லாபத்தை மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெரிய லெவலில் இருக்குது. மொத்தத்தில் யூக வணிகங்களில் அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு
முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அதை காட்டிலும் உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அல்லது ஏதாவது கிஃப்ட் வாங்குறதுக்கு, ப்ரைஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனை இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவரை கும்பிடுங்க. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா தரிசனம் பண்ணுங்கள், அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.